இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் வன்னி அரசாக இருந்தாலும் மற்ற சகோதரர்களாக இருந்தாலும் இந்த ஆளுநரை பற்றி எடுத்து சொன்னார்கள். இந்த ஆளுநருக்கு என் மேல ரொம்ப பிடிப்பு, பாசம் ரொம்ப. என்ன இங்க நண்பர்கள் எல்லாம் சொன்னதை போல நான் கொஞ்சம் இந்த சமத்துவ கொள்கை, சமதர்ம கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் பேசி பகுத்தறிவு எல்லாம் பேசுறாரு. அது அவருக்கு, அது அவர் மற்ற அமைச்சர்களை விட நான் தான் அவர்கிட்ட நேரடியாக எல்லாத்துலையும் தொடர்புடையது. அதனால என் மேல அவர் ரொம்ப பலரும் பிரியம்லாம் இருந்தது. அதனாலதான் அவரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முன்பே சொன்னேன் அல்லவா, அவர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக என்னை டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்தே சபாநாயகர் அறிவித்து விட்டார். அதற்கு பிறகு மார்ச் மாதத்துல 11ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாம் உத்தரவு வந்த பிறகு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தை அவர் உடனடியாக பார்த்து நான் அமைச்சராக பொறுப்பேற்று வைக்கிறேன் சொல்லியிருந்தா ஓகே. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் ஒன்லி a nominal executive. The real executive is the chief minister. உண்மையான நிர்வாகத்தை நடத்துவோர் யாரு? தமிழக முதல்வர். இவர் நாமினல் எக்ஸிகியூட்டிவ்னா என்ன அர்த்தம்? பேருக்கு நிர்வாகத்தை நடத்துபவர். தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் இவன் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டவர். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் குடியரசுத் தலைவர். கவர்னர் ஓட்டு போட்டு இருக்காங்களா? எம்எல்ஏ ஓட்டு போட்டு வந்தாரா? பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு வந்தாங்களா? எப்படி வந்தாரு? பிரதமர் சொல்ற ஒரு ஆளுக்கு கையெழுத்து போட்டு நாமினேட்டட் மெம்பர், நியமனம் செய்யப்பட்ட ஒருவர். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க he is only a nominal head of the state. அவர் மாநில அரசாங்கம் எதை செய்கிறதோ அதை செய்ய வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது. அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பி கூட அது கையெழுத்து போடாம இருக்கார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேரளாவில் 7 சட்டங்களுக்கு கையெழுத்து போடாமல் அந்த ஆளுநர் இருக்கிறார் என்று சொல்லி கேரளாவுடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆளுநர்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை எல்லாம் ஆட்சி பார்க்கலாம் என்று நினைக்கிற இந்த ஒன்றிய அரசை நீங்கள் தூக்கி எறிய வேண்டாம். நினைத்துப்பார், அதுதான் முக்கியம். அவை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். அதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மிக அருமையாக சொன்னார், இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர் செயல்படக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருப்பது சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன், தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னாலே தண்டனை இப்ப கிடையாது, பழைய நிலைமை அவருக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய பொருள். அதைத்தான் இந்த கவர்னருக்கு பாவதிய மேல அந்த பாசம், அதனால அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்லயே சொன்னாரு, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவரை மீண்டும் நியமிக்கவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பேன். அது போது நம்முடைய தமிழக முதல்வர் அவருடைய கோரிக்கையை ஏற்று நேற்று எனக்கு 3:30 மணிக்கு எனக்கு பதவி பிரமாணத்தை தமிழக முதலமைச்சர் அவர்தான் செஞ்சு வைத்தார். அவர் சொன்னதால நடந்ததுதான். அந்த அடிப்படையிலே அதற்கு பிறகு இந்த மாவட்டத்திலே நகரத்திலே கடந்து கொள்கிற இந்த முதல் நிகழ்ச்சிக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.